வாங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் வைக்கலாம்னு நினச்சிட்டே இருந்தேன் பார்த்துக்கோங்க. அதுக்குள்ள உங்க அப்பா கடைக்கு போயிட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, மட்டன் எடுத்துட்டு வந்துட்டாங்க. சரி என்னடா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மட்டன் குழம்பே வச்சிடலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல மொத பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. என்னடா வெண்டைக்காய் காமிக்கிறீங்களா? வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே உங்க அப்பா போய் மட்டன் எடுத்துட்டு வந்தாங்க. என்ன சொல்லவே இல்ல. சரி என்ன செய்ய மட்டன் குழம்பு சீக்கிரம் ரெடி பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காகவே வேகமா வச்சுட்டேன். ஏன்னா, அவங்க அப்பா கடைக்கு போகக்குள்ளே நம்ம வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. குக்கரில நல்லா வேக போட்டுட்டேன். 5 விசில் வந்த உடனேயும் அதை இறக்கி வச்சுட்டு, இங்கிட்டு பார்த்தா ஒரு கடாய வச்சு, அது பிறகு பார்த்தீங்கன்னா, எண்ணெய ஊத்தி தேவையான அளவு பொடி வெங்காயத்த நல்லா உரிச்சு போட்டுக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. அதே மாரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். வதக்கின பிறகு என்ன செஞ்சேன், தக்காளியும் கூட போட்டு நல்லா வதக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. இந்த மாரி நல்லா வதக்கின பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா, வேக வச்சிருக்க கறிய தூக்கி அதில போட்டுட்டு, தேவையான அளவு பொடி மல்லிப்பொடியும், வத்தப்பொடியும் போட்டுட்டு, தேங்காயும் அரைச்சு ஊத்தியாச்சு. அரைச்சி ஊத்தி எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிருச்சு பார்த்துக்கோங்க. சாப்பிட வேண்டியதான். நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்கள வந்து சேரும். பாய்.